அனைவருக்கும் அன்பு வணக்கம். சோஷியல் குட்டி ஸ்டோரியிலேருந்து தொடங்குவோமா? இந்த நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு சாதிப்பான அவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பற்றின ஒரு நாட்டுப்புற கதை. ஒருத்தர்கிட்ட ஒரு சின்ன பையன், அவன் வந்து சமையல் மற்ற வேலைகள் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தான். ஒரு நாள் அவர் என்ன சொல்கிறாரு, டேய் போய் காட்டில் போயிட்டு ஒரு முயலை பிடிச்சிட்டு வா, எனக்கு முயல் சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்றாரு. அதே மாதிரி அந்த பையலும் போயிட்டு ஒரு முயலை பிடிச்சிட்டு வரான். பிடிச்சிட்டு வந்தவன் அதை சமையலும் பண்ணிட்டான். ஆனால் முதலாளிக்கு முதல்ல அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி இவனுக்கு அதை சாப்பிட்டு பார்க்கணும்னு ஆசை வந்துடுச்சுங்க. அதனால் ஒரு லெக் பீஸ் எடுத்து இவன் தின்னுபிட்டான். அதுக்கப்புறம் முதலாளி கொண்டு போய் வைக்கிறாங்க. அவரும் லெக் பீஸ் வேணும் அப்படின்றாரு. சிக்கன்னா 2 லெக் தான் இருக்கும், ஆனால் இது முயல் இல்லை, அதனால் 4 லெக் பீஸ் இருக்கணும்னு எடுத்து பார்த்தா 3 தான் இருக்குது. அவர் கேட்குறாரு, டேய் எங்கடா இன்னொரு கால் அப்படின்னாரு. என்ன கால்? எல்லாம் தான் போட்டேனே. டேய் 3 லெக் பீஸ் தாண்டா இருக்குது, அந்த இன்னொரு லெக் பீஸ் எங்கே அப்படின்றாரு. அச்சாம் பாருங்க ஒரு அடி. முதலாளி, அந்த முயலுக்கு 3 கால் தான் இருந்தது முதலாளி. என்ன டேய் என்னடா சொல்ற? ஆமா முதலாளி, அது 3 கால் தான் இருந்தது, இருந்த காலை போட்டு நான் சமைச்சிட்டேன் அப்படின்றார். இவரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நல்லதனமாக கேட்குறாரு, மிரட்டி கேட்குறாரு, அடிச்சு கேட்குறாரு. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்றான். அதுக்கப்புறம் பஞ்சாயத்தில் கொண்டு போய் விடுறாங்க. பஞ்சாயத்துலேயும் வந்து எவ்வளோ மிரட்டுறாங்க. சொல்கிறாங்க, அதை பாரு, நீ உண்மையை ஒத்துக்கினியானா சரி போய் தொலையுது, ஏதோ ஒரு காலுக்கு ஆசைப்பட்டு நாக்கு ருசி ஆசைப்பட்டு தின்னுட்டான் அப்படின்னு நாம் விட்டுடுறோம். ஆனால் இந்த மாதிரி வந்து பொய் சொல்லி அழிச்சாட்டியம் பண்ணாத. எல்லாருக்கும் தெரியும் முயலுக்கு 4 கால் அப்படின்னு, நீ 3 கால்னு சொல்கிற. உண்மையை ஒத்துக்கோ, நாங்கள் உங்கள் முதலாளிகிட்ட சொல்கிறோம், ஒரு வேலையை விட்டும் தூக்க மாட்டார் அப்படின்னா, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தாங்க, வேற இல்லவே இல்லைங்க அப்படின்றான். அப்புறம் முதலாளியை பார்த்தார். இதுக்கு மேலே வந்து இவங்கிட்ட உண்மையை வரவழைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தெளித்து விட்டுருங்க அவனை அப்படின்ட்டார். அதுலேருந்து தான் சொல்கிறது, யாராவது ஒரு பொய்யை விடாமல் சொல்லிட்டு வந்தாங்கன்னா அதான் நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு சாதிப்பான் அவன் அப்படின்னு சொல்கிறது. ரைட், இன்னைக்கு டைட்டில் மேட்டருக்கு போகலாம் நண்பர்களே. திருப்பரங்குன்றம், அதில் வந்து அந்த தூணில், நான் வெறும் தூண்னு தான் சொல்கிறேன், அது ஏன்றதுக்கு நான் பின்னாடி காரணம் சொல்கிறேன். தீபம் ஏற்றுவது தொடர்பாக நீதிபதி அவர்கள் கொடுத்த தீர்ப்பு, அதை வந்து தடை உத்தரவு போட்டு இல்லை ஏற்ற முடியாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அப்பீலுக்கு போயிட்டு இன்றைக்கி வந்து அந்த வழக்கு மீண்டும் ஹைகோர்ட்டில் வந்து விசாரணைக்கு வந்தது. இந்த சினிமாவில் தான் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த விஷயத்தில் பயங்கரமான ட்விஸ்ட் வந்துருக்குது நண்பர்களே. HRNC தரப்பில் ஆதரவான வழக்கறிஞர் அவர் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம அந்த தூண்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அது வந்து சமணர்கள் விளக்கேற்றிய தூண் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா, இரவில் வந்து அந்த சமண முனிகள் அவங்கெல்லாம் வந்து ஆலோசனை பண்ணுவாங்களாம், அப்போ வெளிச்சத்துக்காக அதில் வந்து விளக்கேற்றினார்கள் அப்படின்னு ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. இப்போது எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருகின்றது. கவிதாயினி கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்க, அது வந்து வெள்ளக்காரங்க காலத்தில் அந்த சர்வேக்காக நடப்பட்ட தூண் அப்படின்னு சொன்னாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து என்னென்னவோ அது கூகுள் மேப்பு, அந்த சர்வே மேப்பு, அது இது அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து இது வந்து வெறும் சர்வே தூண் தான் அப்படின்னு ஆதாரங்களோட சேதாரம் இல்லாமல் நிறுவினார்கள். இப்போ அவங்கெல்லாம் எங்கே கொண்டு போய் மூஞ்ச வச்சுப்பாங்க? இப்போ சமணர்கள் காலம் முந்தையதா இல்லை வெள்ளக்கார சர்வே முந்தையதா? இது வேற எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருகின்றது. ஏன்னா ஒருவேளை வெள்ளக்காரங்க வந்து அந்த சர்வே கல்லை நட்டுட்டு போன பிறகு அதற்கு பிறகு சமணர்கள் காலம் அப்படி இருந்ததுன்னா சர்வே கல்லில் அவங்க விளக்கேற்றினாங்க, அதனால் இவங்க சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு சமணர்களுக்கு பிறகு தான் வெள்ளக்காரங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன், அந்த மலையை பொறுத்த வரைக்கும். இதில் வேற அவங்க உஜ்ஜயினிலேருந்து வந்தாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்காங்க போல இருக்குது. சரி, எங்கேருந்து ஒன்றா வரட்டும், அது வேற விஷயம். அது சமணர்கள் விளக்கெரிப்பதற்காக உபயோகப்படுத்திய தூண் அப்படின்னா அதை சர்வே கல் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? சர்வே கல்லில் யாரும் விளக்கேற்றிருக்க போகிறது கிடையாது. யார் காலம் முந்தியது பிந்தியது அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கே நம்ம போக வேண்டாம். சர்வே கல் அப்படின்னா அது மேலே வந்து விளக்கேற்றுவதற்கெல்லாம் வசதி இருக்காதுன்னு நினைக்கிறேன், மொட்டையாக தான் இருக்கும். அப்போது அங்கே வந்து சமணர்கள் விளக்கேற்றி இருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னால் அதை சர்வே தூண்னு சொல்ல முடியாது. ஆனால் எவ்வளோ பிளேட்டண்ட்டாக கவிதாயினி கனிமொழி அவர்கள் வந்து அது சர்வே தூண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரி? இல்லை இப்போ HRNC வந்து பொய் சொல்லிட்டாங்க கோர்ட்டில் அப்படின்வாங்களே, வேற கட்சி ஆட்சியில் இருந்தால் கூட சொல்லலாம், அது பாருங்க நாங்கள் சொல்கிறது தாங்க கரெக்டாக, அது சர்வே தூண் தாங்க, அது வந்து ஆளுங்கட்சி வந்து தவறான வாதத்தை எடுத்து வைத்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் ஆட்சியில் இருப்பது அவங்க கட்சி. அப்போது அவங்க ஆட்சியில் இருக்கும்போதே HRNC போயிட்டு இதை சமணர்கள் விளக்கரிப்பதற்காக உபயோகித்த தூண் அப்படின்னு சொல்லும்போது இத்தனை நாளாக அவங்க சர்வே தூண்னு சொன்னதெல்லாம் அப்பட்டமான பொய் அப்படின்னு தெரியுது இல்லையா? எத்தனை நாள் தான் இப்படி மக்களை ஏமாத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க?
வேற ஏதாவது ஆர்கியூமெண்ட் வச்சிருக்கலாம். இத்தனை வருஷம் இல்லாத பழக்கம் இதுதானே இப்போ சொல்லிட்டு இருக்காங்க கோர்ட்ல, அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்கலாம். எதுக்காக அது தீபத்தூண், விளக்கேற்றுகின்ற தூண் அப்படின்னா அது தீபத்தூண் தான். அதை ஏன் சர்வே கல்லுன்னு சொல்லணும்? இது ஒரு 10 நாளைக்குள்ள இந்த உண்மை வெளிவந்து விட்டது இல்ல. நிஜமாகவே மக்களை முட்டாள்கள்னு நினைக்கிறாங்க எல்லாருமே. நாம என்ன சொன்னாலும் ஜனங்க நம்புவாங்க, கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா ரொம்ப தப்பு. அது சீக்கிரமே புரியும் அவங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இதுல இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க HRNC தரப்புல. தீபம் ஏற்றுவது அப்படின்றது கோயிலுடைய உரிமை, இதுல நீதிமன்றம் எப்படி தலையிட்டு உத்தரவிடலாம் அப்படின்னு. கரெக்ட். இப்போ காவல்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிடலாம். இந்த SIT அமைக்கணுமா வேணாமா அதை நீதிமன்றம் உத்தரவிடலாம். அதுக்கப்புறம் அந்த SITயில் அதிகாரிகள் யார் யாராக இருக்கணும், எந்த மாநிலத்தை சார்ந்தவராக இல்லை சாராதவராக இருக்கலாம், அதில் நீதிமன்றம் உத்தரவிடலாம். அப்போல்லாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன் கவர்னருக்கு இத்தனை நாளைக்குள்ளே நீங்கள் இதுக்கு முடிவு சொல்லியானோ அப்படின்னு உத்தரவிடலாம். அதை யாரும் எதிர்க்க மாட்டாங்க. ஜனாதிபதிக்கு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி இத்தனை நாளைக்குள்ளே நீங்கள் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஒரு வழக்கு CBI விசாரிக்கணுமா இல்லை லோக்கல் போலீஸ் விசாரிச்சா போதுமா, இதுக்கு நீதிமன்றம் உத்தரவிடலாம். ஆனால் HRNC இதெல்லாம் விட மேலான ஒரு அமைப்பா? நீதிமன்றம் எப்படி உத்தரவிடலாம்? இது கோயிலுடைய உரிமை அப்படின்னு சொன்னா சரி, அப்போ அண்ணன் ட்ரம்ப் கூட உத்தரவிட முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கின்றதோ HRNC. இந்த செய்தியை பாருங்க, அப்படித்தானே சொல்லுது. எப்படி உரிமை இருக்கின்றது, இது கோயிலுடைய உரிமை, நீதிமன்றம் எப்படி இதுல உத்தரவு போடலாம் அப்படின்னு. எத்தனை கோவில்கள்ல வழக்குகள்ல நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கின்றது. இதுல வடகலை தென்கலை பிரச்சனை போல் ஆக்குகின்றார்கள் அப்படின்னு ஒரு வாதம் வைத்ததா இந்த வாரன் பெஞ்சில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வடகலை தென்கலை பிரச்சனையிலேயே கோர்ட்டு தானே முடிவு செய்திருக்கின்றது. அப்ப கேட்கல, நாங்க கோர்ட் எப்படி தலையிடலாம், இது HRNCயோட உரிமை அப்படின்னு யாரும் சொல்லல. கோர்ட்டு தீர்ப்பை ஏத்துக்கினாங்கல்ல. இப்ப மட்டும் என்ன கோர்ட் எப்படி தீர்ப்பு கொடுக்கலாம், இதுல எப்படி உத்தரவு போடலாம் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அப்ப நீதிமன்றத்துக்கே உரிமை இல்லை, அந்த அதிகாரம் இல்லை அப்படின்னா இப்ப HRNC தான் உலகத்திலேயே வானளாவிய அதிகாரம் உள்ள அமைப்பு அப்படியா? சரி, இன்னும் வாதங்கள் தொடர்ந்து நடக்கும். என்ன முடிவு வருது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இதற்கிடையில இந்த நீதிமன்ற உரிமைகள் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா. கேரளால இந்த வைஸ் சான்சலர் நியமனம், இதுதான் இப்போ புள்ளி கூட்டணி ஆட்சியில் இருக்க மாநிலங்கள்லாம் ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு இல்லையா. அது கவர்னரா இல்லை மாநில அரசாங்கம் முதல்வரா அப்படின்னு. இப்போ கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, பாருங்க இந்த பிரச்சனை தீர்ற மாதிரி இல்லை, இதில் நிறைய யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலர் இல்லாமல் இருக்காங்க. அதனால இப்போ கோர்ட் தலையிட்டு அந்த விசியை நியமனம் செய்வோம் அப்படின்ன உடனே கவர்னர் கேட்டிருக்காரு. இது பாருங்க, இது சரியில்லை. UGC ஆக்ட் படி கவர்னர் தான் நியமனம் செய்ய வேண்டும். இது என்ன நீங்க கோர்ட்டு நியமனம் பண்றது அப்படின்றது சரியில்லை அப்படின்னு அவர் இப்போ மறுபடியும் கோர்ட்டுக்கு போயிருக்கிறதா இந்த செய்தி கூறுகின்றது. இதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இது ஏதோ ரெண்டு பேரும் எதிரிகள் மாதிரி இந்த புள்ளி கூட்டணி கட்சிகள் ஆட்சியில் இருக்கின்ற மாநிலங்களில் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க, அங்கேயும் ஒரே கட்சி இங்கேயும் ஒரே கட்சின்னா பிரச்சனை இருக்காது அப்படின்னா, ஒரே கட்சி ஆட்சியில் இருக்கும்போது பிரச்சனை நடந்ததெல்லாம் வரலாற்றில் இருக்கின்றது, அது வேற விஷயம். ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு மோதல் போக்கை கடைபிடிக்க வேண்டும். இத்தனை வருஷமா நடந்த அந்த வழிமுறைகள் அதெல்லாம் மாற்றணும். இப்போ சொல்கிறாங்களே புதுசாக ஒரு வழிமுறையை கொண்டு வராங்க அப்படின்னா, அப்படி பார்க்க போனால் வைஸ் சான்சலரை கவர்னர் தான் நியமனம் பண்ணுவார். இதுவும் தான் பல காலமாக இருந்த நடைமுறை. இதை ஏன் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்படியே நம்ம ஆர்கியூ பண்ணிட்டு போனால் எதையுமே மாற்ற வேண்டாம், எல்லாம் அப்படியே இருக்கும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஸ்டேட்டஸ் கோயிஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இதை மாற்றலாமா அதை மாற்றலாமா அப்படின்னா, சட்டத்துக்கு உட்பட்டு எதை வேணுமானாலும் மாற்றலாம். அது மக்கள் நன்மைக்காக எதை வேணுமானாலும் மாற்றலாம், அவ்வளோதான். அரசியல் சட்டத்திலேயே எவ்வளோ திருத்தம் கொண்டு வந்திருக்கோம். நம்ம எதுக்காக கொண்டு வந்திருக்கோம்? அது காலத்துக்கேற்ப மாற்றங்கள் வேண்டும் அப்படின்றதுக்காக தான் அந்த திருத்தங்களை கொண்டு வந்திருக்கோம். இப்படி மாற்றம்னு பேசிட்டு இருக்கும்போது ஒடிஷால காங்கிரஸை சார்ந்த ஒருத்தர் அவர் தலைமைக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார். இந்த மாதிரி நிலைமை சரியில்லை, இப்பொழுது இருக்கின்ற தலைவர் மல்லிகார்ஜுன கர்கே அவருக்கு வயதாகிவிட்டது, அதனால அந்த தலைமையில் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அதுக்கு சுறுசுறுப்பாக உடனே நடவடிக்கை எடுத்துட்டாங்க. காங்கிரஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவரை கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க. ஆன்டி பார்ட்டி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு. கரெக்ட், கட்சியை பற்றி கருத்து சொல்கிறதுக்கு, தலைமையை பற்றி கருத்து சொல்கிறதுக்கு வேறு யாருக்கும் உரிமை கிடையாது. அண்ணன் ராகுல் அவர்களுக்கு தான் உரிமை இருக்குது. இல்லை சார்,
தலைவர் வர ஒரு மீட்டிங் நடக்குதுங்க. அது ஏதோ கட்சி நிர்வாகிகளுடைய மீட்டிங் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போது ரந்தீப் சுர்ஜிவாலா அவர் வந்து கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கர்கே அவர்களை வந்து பேசுவாங்க அப்படின்னு அழைக்கிறார். நகால்னு நம்ம அண்ணன் ராகுல் அவர்கள் எழுந்து வர்றார். அப்புறம் அவர் சொல்கிறார், இல்லை இப்போ ராகுல் அவர்கள் பேசணும் அப்படின்னு நினைக்கிறார், அதுக்கப்புறமா கர்கே அவர்கள் பேசுவார் அப்படின்னா இவர் நேராக மைக்குக்கு வந்துட்டார். மல்லிகார்ஜுன கர்கே அவர்கள் எழுந்தவர் மறுபடியும் அவர் சீட்டில் உட்காந்துட்டாருங்க. இப்போ நான் கேட்குறேன், வேற எந்த கட்சியிலையாவது கட்சி தலைவரை பேச வாங்கோ அப்படின்னு அந்த நிகழ்ச்சியை நடத்துபவர் நெறியாளர் கேம்பியர் அப்படின்னு சொல்லலாமா? அவர் கட்சிக்காரர் தான். அவர் சொல்லும்போது வேற யாராவது எழுந்து வந்தேன் இல்லை நான் முதல்ல பேசுறேன் அப்படின்னு வாங்கலாம். அதிமுக, திமுக, பாஜக, கம்யூனிஸ்டுகள் எந்த ஒரு கட்சி ஒன்றா எடுத்துக்காங்க, கட்சி தலைவரை வந்து கூப்பிடுறாங்க, அவர் பேச வரார் அப்படின் போது யாரும் குறுக்க வர மாட்டாங்க. ஆனா இங்க என்ன நடக்குது? கட்சி தலைவராக யார் ஒன்றா இருக்கலாங்க, ஆனால் தலைமை, அதிகாரம், செல்வாக்கு, கண்ட்ரோல் அப்படின்றதெல்லாம் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதைத்தான் மறுபடியும் காங்கிரஸ் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருந்தால் இது கட்சி எப்படி முன்னேறும்? இவங்க சொல்கிறாங்க ஜனநாயகம் வேண்டும் அப்படின்னு. உங்கள் கட்சியிலேயே ஜனநாயகம் கிடையாது, சர்வாதிகாரம் தான். ஆரம்ப காலத்திலேருந்தே காங்கிரஸ் கட்சி சுதந்திரம் வந்ததுலேருந்து இப்படித்தான் இருக்குது. கட்சி தலைமைக்கு எதிராக யார் பேசினாலும் நடந்தாலும் இல்லை அப்படி பேசுகிறாங்க நடந்தாங்கன்னு சந்தேகம் வந்தாலுமே உடனே அவங்கள கட்டம் கட்டிடுறது. இப்படி பண்ணி தான் ஒவ்வொரு இடத்துல கட்டம் கட்டமாக காங்கிரஸ் வந்து துண்டு துண்டாக போயிடுச்சு. திரிணாமுல் காங்கிரஸ், மம்தா பானர்ஜி அவர்கள் எங்கே இருந்தவங்க அவங்க? இன்னைக்கு காங்கிரஸையே ஒன்றும் இல்லாமல் அழிச்சிட்டு உக்காந்து நிற்கிறாங்க. அதே மாதிரி சரத்பவார் அவர் எங்கே இருந்தவர்? இன்னைக்கு அதை விட்டு வெளில வந்து இப்போ கட்சியை ஒன்றும் இல்லாமல் பண்ணி வச்சிருக்காருங்க. இவ்வளோ ஏங்க, மம்தா பானர்ஜி அவர்களோ சரத்பவார் அவர்களோ தனியாக கட்சி ஆரம்பித்தாங்க. ஹிமந்த பிஸ்வாஸ் சர்மா அவர் காங்கிரஸில் இருந்தவர் தானே. அவர் பாஜகவில் வந்து இப்போ அஸ்ஸாமில் காங்கிரஸை ஒன்றும் இல்லாமல் பண்ணலையா? இப்படி பல மாநிலங்களில் நம்ம உதாரணங்களை எடுத்து சொல்லலாம். கட்சியை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது, அந்த குடும்பம் அவங்க மட்டும்தான் எல்லாமே கோலோச்ச வேண்டும். இப்படியே இருந்தால் கட்சி எங்கே வளர்றது? இப்போ பாஜகவில் வந்து ஒர்க்கிங் பிரசிடென்ட் அப்படின்னு புதுசாக ஒருத்தரை நியமனம் செய்திருக்கின்றார்கள். 45 வயசோ என்னவோ தான் அவருக்கு, ரொம்ப இளமையானவர். அது சரி, அண்ணன் ராகுல் அவருக்கு வந்து 55 வயசு ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். அவரையே வந்து யூத் ஐக்கான் அப்படின்னு சொல்லும்போது அப்போது 45 வயசில் இருக்கிறவரை ஜென்சி அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது உடனே சில பேர் பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து யாருன்னே தெரியாத ஒருத்தர் தலைவராக கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க அப்படின்னு. கரெக்ட், அதுதாங்க உண்மையான ஜனநாயகம். யார் ஒன்றா கட்சி தலைவராகலாம். அந்த குடும்பத்தில் இருக்கவங்க இல்லை செல்வாக்கு மிக்கவர்கள் இவங்க மட்டுமே தான் அப்படின்னா சரிப்பட்டு வராது. அந்த இடத்துக்கு வந்த பிறகு அவங்க வந்து சரியாக பணியாற்றுகின்றார்களா, அதுதான் முக்கியம். சார் அவருடைய கரிக்குலம் விட்டே அது வேணும் சார், அவர் என்னென்னலாம் சாதனை பண்ணியிருக்கார் அது தெரியணும் சார், வேணாங்க இங்கே வந்து அவர் சாதனை பண்ணுவார் அப்படின்னு பாஜகவில் மறுபடியும் காமிச்சிட்டு வராங்க. இதை தான் அப்ரிஷியேட் பண்ணணும். இதில் உடனே அவர் வந்து வாரிசு அரசியலை சார்ந்தவர் அப்படின்னு இருந்துட்டு போட்டோம். என்ன அப்போ அவர் வந்து 45 வயசு தான் ஆகுது, 5வது தடவையும் அவர் எம்எல்ஏ ஆகியிருக்காராம். அப்போனா எவ்வளோ சின்ன வயசுலேயே அவர் எம்எல்ஏ ஆகியிருப்பார். சரி, அது வாரிசு அப்படின்னு வச்சுட்டா கூட தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வர்றாரு இல்லையா? இப்போ வந்து பீகாரில் ஒரு மந்திரியாக வேற இருக்கார். இப்போ அந்த பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ அவர் அதை எப்படி செய்ய போகிறார், அதுதானே முக்கியம். அப்படி இல்லை, அவர் தோன்றி புகழோடு தோன்றுங்க, வரும்போதே அவர் யார் அப்படின்னு அந்த ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டு வரதுக்கு அவர் என்ன சினிமா ஹீரோவா? நரேந்திர மோடி அவர்களை வந்து குஜராத்தில் சிஎம்மா நியமனம் பண்ணும்போது அவரை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் ஒரு பார்ட்டி கேடர், அந்த வேலையை அவர் சரியாக பண்ணிட்டு இருந்தார். ஒரு முனிசிபாலிட்டி கவுன்சிலராக கூட இல்லை, டகான்னு கொண்டு வந்து சிஎம்மா போட்ட உடனே அதுக்கப்புறம் நோ டர்னிங் பேக். எல்லாரையும் குஜராத் மாடல் அப்படின்னு பேச வச்சார் இல்லையா? அந்த ஒரு அடித்தளத்தை வச்சு தானே வந்து நாடு முழுக்க அவருக்கு ஆதரவாக அலை வீசியது அந்த மோடி வேவில். 2014 பாஜக வந்து அப்படியே அடித்து நவுத்திட்டு வந்து ஆட்சியை பிடிக்கின்றார்கள். அவர் பிரதமர் ஆகிறார். இன்னைக்கு 3வது தடவையாக ஜெயிச்சிருக்காங்க. ஸோ என்ன செய்கிறார் அப்படின்றது தான் முக்கியமே தவிர அவர் என்ன பண்ணார், அவர் என்ன சாதிச்சார் அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காருங்க. இனிமேல் என்ன பண்ண போகிறார் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. சரி, அப்போ நேஷனல் லெவலில் இவ்வளோ பெரிய சாதனைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்களே பாஜக, தமிழகத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? வெயிட் பண்ணுங்க, செய்வாங்க. நயினா நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காரு, திருவனந்தபுரத்தில் கேரளத்தில் பெற்ற வெற்றி தமிழகத்திலையும் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, ஒலிக்குதா அப்படின்னு பார்ப்போம். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.